ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து இந்த ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் WHRPC, இல்லை சில பேர் வந்து WHPRCன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஜெனுவினா இல்லை ஃபேக்கா, இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து வேலிடா இல்லையா, செல்லுபடியா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சில பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட் வந்து இந்த பர்டிகுலர் கமிஷனில் இருந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க இந்தியாவில் மட்டும் ஆப்ரேட் பண்ணல, இவங்க வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வெப்சைட்டில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அக்ரிடேட்டட் அண்ட் அஃபிலியேட்டட் அண்டர் கொலரடோ, நியூயார்க்கு, USA இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையிலே வந்து ஜெனுவின் தானா அப்படிங்கிறதும் செக் பண்ணலாம். நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் இந்த மாதிரி ஹானரரி அவார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ WHRPC அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து பாருங்கள், வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 87 கூகுள் ரிவ்யூஸில் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு ஹை ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது விக்கிபீடியா வந்து இந்த வெப்சைட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி லிங்க்டின்ல, ட்விட்டர்லலாம் இவங்க வந்து ஆக்டிவில் இருக்கிறது வந்து தெரியுது. இன்ஸ்டாகிராமில் கூட சில போஸ்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னு வந்து கோத்ரூ பண்ணலாமே. விக்கிபீடியாவில் வந்து இவங்க வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹானரரி டாக்டரேட் டிகிரிஸ் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1882 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து கோத்ரூ பண்ணும்போது 41K லைக்ஸு, 41K ஃபாலோவர்ஸ். இந்த லைக்ஸு ஃபாலோவர்ஸை வந்து எப்படி திரட்டணும்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 107 பெஸ்ட் பிஸ்னஸ் பார்க், நேதாஜி சுபாஷ் பிளேஸ், பிதம்புரா, நியூ டெல்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நியூயார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா WPUNU, அதாவது வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, WPIUN அதாவது வந்து வேர்ல்டு பீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில், அதே மாதிரி நமக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் HDAC, இதில் வந்து அதே அட்ரஸாக வந்து இருக்கும். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக லேசாக மாற்றிருக்காங்க. பட் வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே அட்ரஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து வெரிஃபையே பண்ணவே முடியல. ஸோ இதில் வந்து 11 ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 70% வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து நடந்திருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் தான். ஸோ சில பேர் வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சில பேர் வந்து ஃப்ராட் கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து தயவுசெய்து வந்து நம்பவே நம்பாதீங்க. ஸோ இவங்க வந்து சில பேரை வந்து வேலை பார்க்க வைக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட் என்னென்னா நிறைய அட்மிஷன் வந்து பிடிக்கிறது. இப்போ நிறைய அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காக வேண்டி காசை வந்து திரட்டணும். இதுதான் இவங்களுடைய ஜாப்பு. ஸோ இதை வந்து அவங்க பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடையாது. இதுதான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில். ஸோ இதில் ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணது 31 ஆகஸ்ட் 2022 வந்து இவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாராமா. ஸோ ஃபால்ஸாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்ததுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டும் வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. லிங்க்டின்ல வந்து அரௌண்ட் லைக் 720 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்காக 201 இருந்து 500 எம்ப்ளாயீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.5 வருஷமாக இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுது. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டாக வந்து ஒரு லேடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்விடேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஹானரரி டாக்டரேட் அவார்ட் ஆர் மேபி ஹானரரி அவார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள், மெம்பர்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிள், ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ஸும் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பிறகு நமக்கு வந்து எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இன்ஸ்டாகிராமில் WHRPC.HDAC அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது. 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 38 ஃபாலோவர் வந்து இருக்காங்க. நீங்கள் போஸ்ட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஆக்சுவலாக இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டை கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். WHRPC பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் அவார்ட் கவுன்சில்
ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. இந்த வெப்சைட்ஸை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாமே சேமாக தான் வந்து இருக்கும். துபாய் கான்ஃபரன்ஸில் உள்ள ஃபோட்டோ, காஜல் அகர்வால், ஷில்பா ஷெட்டி, நர்சிங் பஞ்சவ் யாதவ் இதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே சேம் தான். அடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சில ஆஃப்ரிக்கன் பர்சனாலிட்டிஸோடைய ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சர்டிஃபிகேட் வந்து கோத்ரூ பண்ணுவோமா? இப்போ இதில் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து அப்ரூவ் பை கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஸ்டேட் ஆஃப் நியூயார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜாங்கிரியை பிச்சு போட்ட மாதிரி வேர்ட்ஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கூகுள் சர்ச் பண்ணி அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் கிராஸ் செக்கும் பண்ணி பார்த்துட்டோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. சரி, இந்த சர்டிஃபிகேட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, வெரிஃபை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்கனைசேஷன் மேபி இந்த பாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஆத்தரைஸ் சிக்னேச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தது வந்து 4th June 2023. reference.comல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 10,000 55,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. salary.comல வந்து இந்த கம்பெனியோடைய ரெவன்யூ வந்து $5 million till $10 million அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2015 இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன், கவர்மெண்ட், ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் இந்த ஹானரரி அவார்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம கோத்ரூ பண்ணலாமா? whrpc.org. ஸோ இதில் வந்து ஹோம் பேஜில் கோத்ரூ பண்ணும்போது இந்தியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கனடா, USA, டர்க்கி, UK, இட்டாலி, ஸ்பெயின்லலாம் இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்குவோமே. ஸோ இதில் வந்து அபவுட் அ செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க வந்து ஒரு LLC, இவங்க வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அண்ட் அப்ரூவ் பை ஸ்டேட் ஆஃப் நியூயார்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் கொலரடோ, ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அகெயின் ஜாங்கிரியை பிச்சு போட்ட மாதிரி அங்கங்கன்னு ஏதோ வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தெளிவாக இல்லை. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டிலவர், USA வெப்சைட் எல்லாம் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டோம். நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அகெயின் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ சில ஆஃப்ரிக்கன் இமேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது. அகெயின் ஒரு USA ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் செக்ஷனில் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா, இந்தியா டுமாரோ. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஒரு வதன்னு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங், எஜுகேஷன், இப்படி செக்ஷன்ஸில் வந்து சரி நாமினேஷன் ப்ராசஸ் உண்மையிலே எப்படி தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் கூட இல்லை. இவங்களுடைய மெம்பர்ஸ் யார், இவங்களுடைய பார்ட்னர்ஸ் யார், இவங்களுடைய கொலாபரேட்டர்ஸ் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. கேலரி அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் கோத்ரூ பண்ணும்போது செமினார் 22 March 2025 கான்ஃபரன்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஃபோட்டோஸ் தான் நமக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் கவுன்சிலையும் பார்த்தோம், WPUNலையும் பார்த்தோம், WPIUNல பார்த்தோம். ஸோ இதே துபாய் கான்ஃபரன்ஸு, அதே காஜல் அகர்வால், ஷில்பா ஷெட்டி, நர்சிங் பஞ்சவ் யாதவ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ரிப்பீட் ஆகியிருக்குது. ஸோ இந்த கமிஷனுடைய கூகுள் ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 87 ரிவ்யூஸ் வந்து இருக்குது. நல்ல ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது, எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? காசு கொடுத்தவொடனே இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுத்துட்றாங்களே, அப்போ இவங்களுக்கு வந்து நல்லவங்களாக தான் வந்து தெரிவாங்க. ஸோ இதில் வந்து சில பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. லோவஸ்ட் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது, இது ஒரு ஃப்ராட் பிஸ்னஸ்ஸு, மணியை வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்களே சைன் பண்ணியோ இல்லை யாராவது ஒரு ஃப்ராட் பர்சனை வச்சு சைன் பண்ணியோ அவார்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நேம் தெரியுது, டேட் ஆஃப் பர்த் தெரியுது, அந்த அட்ரஸ் வந்து தெரியுது, அதாவது அட்ரஸ் ஆஃப் த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து தெரியுது, அவ்வளவுதான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது. பட் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ராடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம வந்து வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் வந்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து AI வந்து கொடுத்துருக்கு. என்னென்னா இது வந்து மேபி ஒரு ரியல் இந்தியன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி அசோசியேட்டட் வித் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. எனிவே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ambitionbox.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது 2.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஸோ ஒரு கவர்மெண்ட் பாடி, ஒரு எடுகேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ஸ்டார் ரேட்டிங் வந்து கூட தானே வந்து இருக்கணும். பட் இதில் வந்து 2.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பட் ஒரு ரியல் கம்பெனி மாதிரியே வந்து தெரியல. அகைன் நீங்கள் வந்து டார்கெட் அப்படின்னு வந்து இருக்குது, நிறைய அட்மிஷன் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதே மாதிரி sproutsnews.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ இதில் ஒரு ஆர்டிக்கல் வந்து March 10 இப்போ ரீசெண்டாக March 10, 2025 வந்து ஷேர் பண்ணுது. ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் டு ஷேம் த ஃபால் ஆஃப் ஹானரரி டாக்டரேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கோத்ரூ படிக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஃபாரின் பாடி லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கே வந்து ஏதோ வந்து அக்ரிடேஷன் ஒரு அஃபிலியேஷன் வந்து வாங்கியிருக்கிறதா மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சிஐஎன் நம்பர் என்ஐசி கோடெல்லாம் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து இல்லாதனால தான் இந்த மாதிரி ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இதில் வந்து ஒரு பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க, மது கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நேமு. இவர் தான் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸில் வந்து அசோசியேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க, லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் பிஹெச்டி டிகிரிஸ் அப்படிங்கிறத வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து WHRPC வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. WPUNUம் இருக்குது, WPIUNம் இருக்குது. சரி, இந்த கமிஷன் இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் கவுன்சிலை யார் தான் நடத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நமக்கு வந்து டாக்டர் தபான் குமார் ராத்ரே. ஸோ இவர் வந்து டைரக்டர் ஆஃப் தீஸ் மெனி ஆர்கனைசேஷன்ஸ், இவ்வளோ அசோசியேஷன்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இதில் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனும் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் ஆஃப் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்தியன் அட்ரஸ் வந்து இருக்குது, USA அட்ரஸ் வந்து இருக்குது. USA அட்ரஸை வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து வரவே இல்லை. இந்தியன் அட்ரஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து WPUNU, அதாவது வந்து வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, வேர்ல்டு பீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் WPIUN, அதே மாதிரி நமக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் HDAC அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு, அட்ரஸு சேமு, கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து சேமு. ஈவன் துபாய் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, இந்த ஃபோட்டோஸ் வந்து எல்லா பர்டிகுலர் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. மேபி இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிஐஎன் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி NIC கோட் வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே உண்மை தான். இது எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் பாடி ஆர் மேபி ஃபாரின் அஃபிலியேஷனை வச்சு அதை வந்து கணக்கு காமிச்சு இங்கே வந்து வாங்கியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அக்ரிடேட் இந்த சிஐஎன் நம்பர் NIC கோடை வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. பட் இப்படி வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் சாத்தியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து பிட்வீன் 50,000 இன் இந்தியன் ருபீஸ் டு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து எந்தவித அவேர்னஸும் இல்லை அப்படின்னா 75,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து அப்ராடில் வந்து இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கம்பெனிலேயோ வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த ரேட்டே இன்னும் ஜாஸ்தியாக போகும். ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு பர்சன் உண்மையிலே வந்து அவ்வளோ வருஷம் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து நமக்கு யாராவது வந்து ஹானரரி அவார்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கவுன்சில் அவங்களாவே இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட போய் நாங்கள் வந்து ஹானரரி அவார்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மேபி அமௌண்ட் கூட வாங்காமல் இந்த மாதிரி ஆட்களை ஹானரரி டாக்டரேட் அவார்ட் செரிமனியில் கலந்துக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறத வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை மீடியா பர்சனாலிட்டிஸ் லைக் காஜல் அகர்வால், நர்சிங் பஞ்சவ் யாதவ், ஷில்பா ஷெட்டி, ரவீனா டாண்டன் கூட அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவார்ட் செரிமனிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு ஓவர் வியூவாக பார்க்கும்போது மக்கள் வந்து எந்தவித அவேர்னஸும் இல்லாமல் செக் பண்ணாமல் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸுக்கு வந்து போகிறாங்க. ஸோ காசை கொடுக்குறாங்க, ஹானரரி அவார்ட்ஸை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு மீடியா பர்சனாலிட்டிஸும் ஒரு மெயின் ரீசன். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் இந்த மாதிரி அவார்ட் செரமனிஸில் வந்து கலந்துக்கிறாங்க. மக்களும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இந்த மாதிரி செரமனிஸ்க்கு கொடுத்துடுறாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, தயவுசெய்து இந்த மாதிரி அவார்ட் செரமனிஸ், இந்த மாதிரி கமிஷன்ஸ்
ஆர் கவுன்சில்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் ஹானரரி அவார்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.